ஹாய் ஆல், இது எஸ்டர்டே எடுத்த ஒரு சின்ன மினி விலாக். நான் எப்பயுமே காலையிலேயே வாஷிங் மிஷின் போட்டுருவேன். போட்டுட்டா தான் ஒரு 11 ஓ கிளாக் 12 ஓ கிளாக் நல்ல வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு 3 ஓ கிளாக் நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையாக எல்லா ட்ரெஸ்ஸையும் நல்லா நீட்டாக மடித்து வச்சு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். யூனிஃபார்ம் மற்ற ஒயிட் ட்ரெஸ் அதெல்லாம் கையில் தான் போட்டுருவேன். மற்றபடி பட்டு சரி அதையும் கையில் தான் பண்ணுவேன், இல்லைனா ட்ரை வாஷ் போட்டுருவேன். மற்ற நார்மல் கிளாத் மட்டும் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். அப்புறம் மார்னிங்கே மாவாட்டி வச்சுருந்தேன். சரி நைட்டு டின்னருக்கு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து கரைச்சி வச்சுட்டு இருந்தேன். அதே உப்பு போட்டு கரைக்க மாட்டேன். ஒரு சில பேர் உப்பு போட்டு கரைச்சா மாவு சீக்கிரம் புளிச்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ உப்பு போடாமல் கரைச்சி வச்சுருப்பேன். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருப்பேன். இட்லி சுடலான்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் வா வெளில போயிட்டு வந்துடலாம், ஒரு சின்ன அவுட்டோன்னே ரெடியாக கிளம்பிட்டேன். மாவு உள்ளே வச்சுட்டு ஒரு குட்டி மேக்கப் போட்டுட்டு வெளில கிளம்பியாச்சு. வெளியில் ஊர் சுற்றிட்டு அப்படியே வேணும் பிரியாணிக்கு தான் சாப்பிட இருந்தோம். மாஸ்டர் மாறிட்டார் போல், அவ்வளோவா டேஸ்ட்டு முன்னாடி மாதிரி இல்லை. இவர் என் சின்ன பையன் ஒரு தோசை தான் சாப்பிடுவார். இந்த கையில் ஒரு தோசை, அந்த கையில் ஒரு தோசை, அப்படி தான் சாப்பிடுவார். அப்புறம் குட்டியாக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.